வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உல்டாவாக ஒரு கேஸ் பதிவாயிருக்கு நாங்குநேரி மகளிர் போலீஸ் நிலையத்தில். பொதுவாக பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், மற்றபடி கட்டாய உடலுறவு அப்படின்னா பெரும்பாலும் ஆண்கள் மேலே தான் ஃபோக்ஸோ பாயும். ஆண்கள் தொழிலதிபர்கள் கைது, மற்றபடி மாணவன் மீது கைது, மாணவன் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது, மற்றபடி குறிப்பிட்ட ஆணை குறிப்பிட்டு ஆண் மீது பாய்ந்து போட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் மீது, இளம் பெண் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழைய விஷயம். இது நிறைய நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட கிராமங்கள்ல இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நகரங்கள்ல கூட இலைமறைக்காயாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை பல ஆண்கள் கண்டுகொள்வதில்லை. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போறானா, மற்றபடி பொம்பளை அப்படின்னு விட்டுட்டு போறானா, அப்புறம் அக்கா தங்கச்சி, மற்றபடி மாமி அப்படிங்கிற மாதிரி இந்த உறவு முறை வச்சு விட்டுட்டு போறானா அப்படிங்கிற அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இதை பெண்கள் விடமாட்டாங்க. நாம் ஆகும்னா என்னை கட்டாயமாக உறவு கொண்டு விட்டான், உடல் கொண்டு விட்டான், அதனால புகார் மனு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் போக்சோ சட்டம் பெரும்பாலும் ஆண்கள் மேலதான் பாய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் மீது ஒரு போக்சோ சட்டம் பாய்ந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப உல்டாவா நடந்திருக்கு. அதாவது நாங்குநேரி, தூத்துக்குடி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்துல ஒரு கிராமம். அதுல 17 வயசு மாணவன் இருக்கான், படிச்சுட்டு இருக்காரு. அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காரு. அதே கிராமத்துல சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணோட வயசு 24 வயசு, 24 வயசு, படித்து முடித்த வயசு. வீட்டில் இருக்கும் போல இருக்கு, இல்லை வேலைக்கு போகுதா அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு போன் அடிச்சு அந்த 17 வயசு பையனை, படிச்சுட்டு இருக்க அந்த 17 வயசு ஆண் பையனை, இளம் வாலிபனை, சும்மா வீட்டுக்கு வாப்பா, யாருமே இல்லை, பேசிட்டு உட்காந்துருக்கலாம் போட்டு கூப்பிட்டுருக்கும் போல இருக்கு. இந்த பையனை அக்கா தங்கச்சி, அக்கா தானே, அக்கா முறை அல்லது மற்றபடி வேற ஏதாவது முறையின் அடிப்படையில் போயிருப்பான் போல இருக்கு. உடனே அந்த இளம் பெண் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு தகாத உறவுக்கு அழிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் கடைசியில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அவனை கட்டாய உடல் உறவு, வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, அது அவனுக்கு ரொம்ப ஷேக்கா போச்சு. அப்புறம் ஆண் தானே, எடுத்தவொன்னே அதை வெளியே சொன்னா அப்படின்னம்னா, ஏன்னா அந்த சமுதாயம் ஆண் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. ஆமா, பெண்ணை ஐயோ பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆண் இந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்துல ஆணை விட்டு கொடுத்துட்றான். ஆமா, அந்த முதல்ல சொன்ன மாதிரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு விட்டு கொடுக்குறானா, இல்ல அக்கா தங்கச்சி அப்புறம் சித்தி மாமின்னு விட்டு கொடுக்குறானா அப்படிங்கிறது தெரியல. பார்த்துருக்கிறான். அவனும் அப்படி அதுல திளைச்சிட்டான். அந்த பெண் தான் கட்டாயமா கட்டாயப்படுத்தி உடலுறவு கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு ட்ரிப் நடந்திருக்கு. இது ஏப்ரல் மாசத்துல நடந்திருக்கு. நல்லா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. யாருக்குமே தெரியல. அப்புறம் இடையில ஏதோ 1-2 நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. மீண்டும் சமீபத்துல நடந்திருக்கு அதே மாதிரி. போன் அடிச்சு யாருமே இல்லை வாப்பா கூப்பிடுற சமயத்துல மீண்டும் அதே மாதிரி பழையபடி. இது இந்த மறைமுக உறவு இந்த பெண் எத்தனை தடவை அந்த மாணவன் மீது நிகழ்த்தினாள் அப்படிங்கிறது தெரியல. அது விசாரணையில தெரிய வரும். பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவனும் பழையபடி அப்படியே திளைச்சிட்டான். அந்த பையன் 17 வயசு பையன் தானே, திளைச்சிட்டான். என்ன இழுத்து பிடிச்சா ஒரு 12th படிப்பான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு இருக்க சமயத்துல இப்படி திளைச்சிட்டான். அப்புறம் அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறா, அடுத்தடுத்து உறவு உள்ள கூப்பிடக்கூடிய சமயத்தில் அப்புறம் கர்ப்பம்னு ஒரு விஷயம் ஏற்படும் இல்லையா, அது ஏற்பட வகை இல்லாத ஒரு சூழல். அந்த அளவுக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பயத்தின் வெளிப்பாடா அல்லது கர்ப்பம் உண்டாகிவிடும் என்ற வெளிப்பாடா, மற்றபடி பிறருக்கு தெரிந்துவிடும் என்ற வெளிப்பாடா, தனக்குள் ஏற்பட்ட அச்சத்தின் உணர்வா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் அந்த பெண் என்றாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இளம் பெண் திருமணத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு இந்த பெண்ணா வலுக்கட்டாய உறவு, உடல் உறவு அப்படிங்கும் போதுல அந்த பொண்ணுக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேக உணர்வு, மற்றபடி தேவையற்ற சந்தேகம் ஏற்பட்டவுன்னா
அந்த பையனை வந்து இந்த பொண்ணு வந்து வலுக்கட்டாயம் பண்றான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. எப்படி பாருங்க, இந்த பொண்ணு தான் வலுக்கட்டாயமா அவனையே உணர்வு கொண்டது. நல்லா புரிஞ்சுக்க, பல கேஸை பார்த்துருப்போம். ஆண் தான் வந்து பெண்ணை வந்து உணர்வு கொள்வான், பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெண் வந்து வலுக்கட்டாயமா உணர்வு கொண்டு இருக்கா, மற்றபடி ஆண் மேல திருமணம் செஞ்சு மிரட்டி இருக்கிறான். ஒரு இப்ப பார்த்துக்கான், பையன் பயந்துட்டான். வந்த வரைக்கும் இல்லாம அப்படி நம்ம பார்த்தோம், இவன் நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. மற்றபடி வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு அவன் நினைக்கல. மற்றபடி வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா பையன் பயந்துட்டான். என்ன பண்ணிருக்கான் அந்த பொண்ணு, அதையும் மீறி அவன் படிக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் காலேஜிலே போய் இந்த பையன் மேல வந்து புகார் கொடுத்துருக்கான். நல்லா பாருங்க, இது வந்து எவ்வளவு பெரிய தைரியத்தின் வெளிப்பாடு தெரியுமா? ஆமா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு தானே வலுக்கட்டாயமா உறவு கொண்டு திருமணத்துக்கு செஞ்சுக்கிறாங்க போட்டு அவனை போய் படுத்தி மிரட்டி, அதுக்கு படியில் என்ன உடனே வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து அவன் வலுக்கட்டாயம் உறவு கொண்டான், பாலியல் வன்கொடுமை செய்தான். பாலிடெக்னிக் காலேஜிலே வந்து அந்த பையன் மேல இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலேஜில் வந்து உண்மையை நம்பி விசாரிக்க முடியும். அவங்க எப்படி விசாரிக்க முடியும்? அவங்க போலீஸுக்கு போமா அப்படின்னு சொல்லவெல்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணா அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பாருங்க எவ்வளவு கொடூரம் பாருங்க. நம்ம வந்து பெண் அப்படின்னு பரிதாபப்படுறோம். இந்த மாதிரி பல விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 15 வயசு பொண்ணுகள், 18 வயசு பொண்ணுகள், 24 வயசு கல்யாணமாகாத பல பெண்கள் வந்து ஒரு 11 வயசு 12 வயசு பெண்கள் இது இளம் வாலிபர்களை கட்டி பிடித்து முத்தம் பிடித்து இந்த மாதிரிலாம் பல விஷயம் பார்த்துருக்கோம். இதே வந்து ஆண் செய்யக்கூடிய சமயத்தில் அது வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே வந்து கல்யாணமாகாத ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன், 18 வயசு பையன், ஒரு 12 வயசு பொண்ணை 15 வயசு பொண்ணை கட்டி பிடிச்சி 13 வயசு பொண்ணை தங்கை என்ற முறையில், மற்றபடி வந்து தோழி என்ற முறையில் ஏதோ ஒரு வகையில கட்டி பிடிச்சி சும்மா விளையாடான்னு வச்சுக்கலாம். ஒரு அன்பின் வெளிப்பாடா, காதெல்லாம் கிடையாது. அது வந்து வேறு விதமாக போகக்கூடிய ஒரு சூழல். அதான் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள ஒரு வித்தியாசம் பாருங்க. பெண் செய்யறப்ப அதை வந்து இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. ஆண் செய்யும் போது அது வேறு விதமாக பால் உணர்வு, பாலியல் அப்படிங்கிற அடிப்படையில அதை பார்க்குது. அப்படிங்கும் போது பாருங்க எப்படிலாம் ஒரு மாறுதல் வருது பாருங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த பொண்ணு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்பிடுவாங்க சொல்லி போட்டு அந்த பாலிடெக்னிக் காலேஜில் இந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த பாலிடெக்னிக் அவங்களும் பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்டு இந்த பெண் மேல இறக்கப்பட்டு அந்த பையனை சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியும், அப்பா அம்மா பெற்றோருக்கு தெரியும். என்னடா அது என்ன விஷயம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்ல கேட்டோம்னா அந்த பையன் ரொம்ப விழாவாரிய வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டான். இது சம்பந்தமா பல விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா ஏப்ரல் நடந்த விஷயம் இல்லையா, பல விதமா நடந்திருக்கு, பல விதமா அப்படியே போயிருக்கு. அடுத்தடுத்து உறவு ஒன்று அந்த பெண் கூப்பிட்டு இருக்கிறான், உறவு ஒன்று இருக்கிறான். ஆமா 2 முறை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து சும்மா அடிக்கடி அது வந்திருக்கும். ஆமா, ஆனா இந்த பையன் மேல தவறு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. அதன் அடிப்படையில் வந்து அந்த பாலிடெக்னிக் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த பாலிடெக்னிக் காலேஜ் கூட விசாரிக்காம அந்த பையனை சஸ்பென்ஸ் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். பாலிடெக்னிக் காலேஜே இந்த அளவுக்கு விசாரிக்காம, அப்படியா நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லியிருக்கோம். இது அந்த கல்லூரி நிர்வாகம் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அதை விட்டு போட்டு இவங்களா சஸ்பென்ஸ் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னா அவனுக்கு லைஃப் போச்சு இல்லையா. உடனே அது அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, என்னடா அது ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு, அவதான் செஞ்சிருக்கிறா, நீ அப்படிதான் சொல்ற, இதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்க எப்படி பலிகடாவாக மாற முடியும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து, அப்ப என்னது அப்பா அம்மா இல்லையா, தான் பையன் இல்லையா, 17 வயசு பையன், அவன் 24 வயசு பொண்ணு, 7 வயசு டிஃபரெண்ட். அப்படியே கல்யாணம் பண்ணினாலுமே கூட வித்தியாசம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. அதை பார்த்து சமுதாயம் என்ன செய்யும், என்ன கேள்வி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த மாதிரி பல கல்யாணம் நடந்திருக்கு. சச்சின் டெண்டுல்கர் கூட சின்ன வயசு தான், அவருடைய மனைவி வந்து ரொம்ப அதிகமான வயசு உள்ள, இந்த மாதிரி ஏகப்பட்ட நடந்திருக்கு. பல சமூக ஆர்வலர்கள் பல விதமான நண்பர்கள் வகையில நடந்திருக்கு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து நடந்திருக்க சமயத்துல சமுதாயம் நினைப்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த பெண் வந்து அவளை அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்து விடலாமா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதை எதிர்த்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா வந்து டக்குன்னு நாங்குநேரி மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டாங்க. இதை தீர விசாரிக்கணுமா, இந்த பொண்ணு வந்து உள்டா அடிச்சு பேசிட்டு இருக்கா, பெண் என்றும் அது மேல ஒரு பச்சாதாபம் ஒரு பரிதாபம் உருவாகிற கான்செப்ட்ல அவன் வந்து என் பையன் குறை சொல்றான். அதன் அடிப்படையில் வந்து கல்லூரி விட்டு என் பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இதை வந்து எனக்கு விசாரிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு, அப்புறம் மகளிர் போலீஸ் தன்னுடைய வேலையை காட்டுவாங்க இல்லையா, நாங்குநேரி மகளிர் போலீஸ்
விசாரிக்கக்கூடிய சொல்றது உண்மை பப்ளிக்காக வந்துருச்சு. இந்த பொண்ணு மேலே ஏகப்பட்ட தவறு. இந்த பொண்ணு தான் வலுக்கட்டாயமாக அவனை செல்ஃபோனில் ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்குறா, உறவு கொண்டிருக்கிறா. அந்த பையன் வந்து ஆரம்ப 17 வயசு பையன், அவனுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. தெரிந்திருந்தாலும் கூட எடுத்தவனு ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சமயம் இருக்கக்கூடிய சமயத்தில் நெருங்கிய உறவாக தான் இருக்கும். ஆமாம், இந்த பொண்ணு தைரியமாக ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்து ஈடுபடக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய சமயத்தில் இந்த பெண்ணுடைய நிலைப்பாடு என்னங்க துண்டா போலீஸார் தெரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு மேல போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கைது செஞ்சு இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இது மாதிரி ஏகப்பட்டது நடக்குது. அதனால வந்து வாலிபர்கள் குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல பெண் இனம் அப்படின்லாம் வந்து இறக்கப்பட்டு விட்டீங்க அப்படின்னா உங்க மேல வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் வந்துடும். இப்ப பாருங்க, தவறான ஒரு கண்ணோட்டம் வந்ததுனால அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை காலேஜோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஓப்பனா சொல்லி தானே வச்சுருங்க. இன்னைக்கு அந்த பையனுடைய லைஃபே அவுட். திருப்பி சேரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிற சமயத்துல எப்படி பாருங்க. ஆனா அந்த பொண்ணு தைரியமா தான் இருக்கிறான். பாருங்க எப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் பல தவறு செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விளம்பரமா பார்த்தா அப்படின்னா பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, உஷார் உஷார் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கூட போடுவாங்க. அதுல வந்து ஆணையும் குறிப்பிடுவாங்க, பெண்ணையும் குறிப்பிடுவாங்க. ஆனா மறைமுகமாக தான் தெரியும். மொட்டையா வந்து உங்களை உற்றார் உறவினர்களா உஷார், சிறுவர்களா சிறுமிகளா அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஆனா இதுல பல பெண்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து இலைமறைக்காயான ஒரு தகவல். இப்படிப்பட்ட பெண்கள் வந்து கட்டாயமா சமுதாயத்து முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, இதுக்கு வந்து கட்டாயமா 4 மகளிர் போலீசார் நிச்சயமாக ஒரு நீதி தருவார்கள் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.